நம்ம சண்முகம் ரம்யாவை அடிச்சு மாஸ் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அட ஆமாங்க. ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிது அந்த நம்ம அண்ணன் டீம் எல்லாருமே ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரம்யா வாலண்டியராக மன்னிப்பு கேட்குறா. மன்னிப்பு கேட்க வர மாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாரி ஊரார் முன்னாடி மன்னிப்பு கேட்குற மாரி, அதாவது ரம்யா நல்லவளா காட்டிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு, சண்முகம் காதுல கிட்ட "இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நீங்க தாலி எடுத்து குடுத்து உங்க முன்னிலையில தான் நடக்கும். நடக்க வப்பேன்" அப்படின்ற மாரி ரம்யா சொல்லவுமே, அவரு ஏற்கனவே கண் கலங்கி, ஏன்னா மானம், மரியாதை எல்லார் முன்னாடி ஊரார் முன்னாடி போனதுனால, அவர் ரொம்பவே கண்லாம் அப்படியே ரெட்டாகி நிக்குது. அந்த டைம்ல இவ சொன்னதுனால எங்க சண்முகம் மனசு உடைஞ்சிருவாரோ அப்படின்ற மாரி தான் நம்ம அண்ணன் நெனைச்சாங்க. ஏன்னா ரம்யாவ பத்தி முழுசா தெரிஞ்சது அண்ணத்துக்கு மட்டும் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல தன் மாமாவ இன்னுமே அசிங்கப்படுத்துருவாளா அப்படின்ற மாரி பயத்திலே தான் நின்னுட்டு இருந்தாங்க. அதே மாரி தாங்க ரம்யாவும் பண்ணா. ஏற்கனவே சோகத்துல இருக்கிற மாமா கிட்ட இந்த மாரி நடந்துதான் ஆகும். நான் நடத்தி காட்டுவேன். அப்படின்ற மாரி சொல்லவுமே, அவரு ரொம்பவே தல தொங்கி போயிட்டாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வச்சாரு பாருங்க ரம்யா கன்னத்துல ஒரு அடி. உண்மையாலுமே வேற லெவல்ங்க. ரம்யாவ அடிச்சது யாருக்கெல்லாம் புடிச்சிருந்துச்சோ, அவங்கலாம் 100க்கு எத்தன மார்க் குடுப்பீங்க நம்ம சண்முகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடிச்ச வேகத்துக்கு நம்ம ரம்யா எப்படி திகைச்சு போயிட்டா. பேன்னு பார்த்துட்டு இருக்கா. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. உடனே சரவணன் அங்கேருந்து வர்றான். "எதுக்காக என் பொண்டாட்டிய நீங்க அடிச்சீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏய்! இன்னும் அவ உன் பொண்டாட்டியே ஆகல. ஆக போறதும் கிடையாது. ஆக விடவும் மாட்டேன்." அப்படின்ற மாரி மாஸ் டயலாக் சொல்லவுமே, "நம்ம சண்முகமா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் கார்த்திக்கும் வாயடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா, தான் அப்பா எல்லார் முன்னாடியுமே அவரு கௌரவமா வாழ்ந்த மனுஷன். இத்தனைக்கும் டீச்சர் வேற. கௌரவமா வாழ்ந்த மனுஷன இப்படி இவங்க ஆளாக்கிட்டாங்களே! நம்ம அப்பா என்ன பண்ண போறாரோ! அப்டின்ற மாரி தவிச்சிட்டு இருந்த சமயத்துல, நம்ம சண்முகம் இப்படி மாஸா ரம்யாவ அடிக்கவுமே அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பெருமையா இருக்கு. அதாவது சரவணனோட அம்மாவ தவிர மித்த எல்லாருக்குமே ரொம்பவே பெருமையா இருக்கு. அவங்க அப்பா ரம்யாவ அடிக்கவுமே, "போடு! அப்படிதான் அடிச்சு வெளுக்கணும். அவல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஆளு தான்." அப்படின்ற மாரி எல்லாருமே சொல்லவுமே, உடனே ரம்யா ட்ராமாவ போட ஆரம்பிச்சுட்டா. "இப்படிதான் ஊர் சபையில நீங்க என்ன அடிப்பீங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, சண்முகம் "ஏய் என்னை யாருமே எதுவுமே கேட்கவே கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா, நடக்கிறதே வேறையா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்னப்பா நீ மரியாதை இல்லாம பேசுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "மன்னிச்சிடுங்க. மரியாதை இல்லாம தான் பேசுறேன். ஆனா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது. ஒரு கேவலமான பொண்ணு. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு எதுக்காக என் கமிஷனரா வந்துச்சுன்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்ல, "அவங்க நம்ம ஊருக்கு நல்லது பண்ண வந்திருக்காங்கப்பா. அவங்கள போய் நீ அடிச்சிருக்க. அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு." அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் நம்ம சண்முகம் சொல்றாங்க, "கிழிச்சா இவ நம்ம ஊருக்கு நல்லது பண்ண வந்தாளா? இல்லவே இல்ல. அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கா." அப்படின்ற மாரி வாய தொறந்து உண்மையெல்லாம் உளரவுமே, மொத்த ஊரும் பேன்னு பாக்குது. என்னது அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட்டு கமிஷனரா வந்தாளா? அப்படின்ற மாரி என்னாடி இது? அப்படின்ற மாரி எல்லாருமே அதிர்ச்சியா பாக்க, "என்ன சண்முகம் சொல்ற?" "ஆமா, இவ அதுக்காக தான் வந்தா. இவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே அண்ணனும் சொல்றாங்க, "ஆமா, இவ நல்லவ கிடையாது. அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ஊருக்கு வந்தது." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்னடா இது இந்த கமிஷனர நல்லவங்கள்ல நெனச்சிட்டு இருந்தோம்." அப்படின்ற மாரி எல்லாருமே பேசிக்கிறாங்க. நல்லவ மாரி இருக்கிற எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. கெட்டவங்க மாரி இருக்கிற எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ரம்யா தான்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "யார் புருஷனுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஊருக்கு வந்தா? தூக்கிருவோமா?" அப்படின்ற மாரி சொல்ல, யார் புருஷன்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா கார்த்திக்க பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குங்க அந்த சமயத்துல. ஏன்னா, கார்த்திக்க பத்தி தானே பேசுறாங்க. அதனால கார்த்திக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா இது நம்மள இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்களே! அப்டின்ற மாரி கார்த்திக் ஒரு செகண்ட் நெனைக்கிறாரு தான். ஆனா இது எல்லாமே கார்த்திக்காக பண்றது தானங்க. அதனாலவே ரொம்பவே கார்த்திக் அமைதியாவே போறாங்க. கார்த்திக்கு பயம். கார்த்திக் தான் இல்ல கார்த்திக்கும் ரம்யா லவ் பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்களோ! அப்டின்ற பயத்திலேயே கார்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவங்க அப்பா கண்ண காட்டுறாரு. "அமைதியா இரு கண்ணு. நான் பார்த்துக்கிறேன். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுவரைக்கும் யாரையாவது குறை சொல்லி ஊரார் முன்னாடியே கேட்குறாங்க. "நான் யாரையாவது குறை சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல நான் யாராச்சும் திட்டி தான் பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்படி இந்த ஒரு பொண்ண அதுவும் அடிக்கிறேன்னா, அப்ப இந்த பொண்ணு எவ்வளோ கேடுகெட்டத்தனமா இருந்திருக்கும் நீங்களே நெனச்சுக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, கண்டிப்பா கமிஷனரா ஒரு மரியாதை இருந்தாலும், ஊருக்காரவங்க மரியாதையா வாழ்ந்தவங்க, அவங்க பேச்சையும் நம்ம எடுத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சாயத்தாருக்கு ஒண்ணுமே புரியல.
சரி இது இது எனக்கு என்ன ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, நான் போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. உடனே ரம்யா வந்துட்டு, நீங்களாம் ஒரு பஞ்சாயத்தாரா, உங்களை நம்பி தானே நான் வந்தேன், என்ன இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஒப்பாரி வைக்க, இங்கே பாருமா, யார் என்ன பண்ணீங்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் சண்முகத்தை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் யாருக்குமே தெரியாது, ஜஸ்ட்டு நீ வந்திருக்க அவ்வளோதான். ஆனால் சண்முகத்தை பற்றி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும், அவன் நல்ல மனுஷன், அவன் எப்பயுமே வந்து தப்பான வழியில் போக மாட்டான். அப்படி இருக்கும்போது உன்னை அடிக்கிறானா, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லவுமே சரவணன் சீறி பாஞ்சிக்கிட்டு வரான். என்ன பஞ்சாயத்து ஏன் நீங்களாம் வச்சு நடத்துகிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் கூட வந்து சரியில்லை, ஒழுங்கு மரியாதையாக வந்து நீங்கள் மாறுற வழியை பாருங்கள், இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லவுமே, டேய் எங்கே வந்து சவடால் விட்டுட்ருக்க, மரியாதையாக இருக்க வழியை பாரு, இல்லைனா வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா நீங்கள் வந்து பஞ்சாயத்து நடத்துகிறீங்க, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லவுமே, நீ சண்முகத்தோட பையன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன், அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, மரியாதையாக இருக்கிறது உனக்கு நல்லது, அப்புறம் வந்து நான் வேறு மாதிரி நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டென்ஷனில் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க சரவணன். உடனே ரம்யா வந்து, உங்கள் ஊர் எல்லாருமே என்னை வேணான்னு தானே சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் எல்லாரையும் எதிர்த்து நான் எப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லவுமே, என்ன பண்ண முடியும் ஒன்று அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட பதவி பலம் இருக்குது, அதை வச்சு என்னால் எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனாலவே வந்து ஊரில் உள்ள எல்லாருமே வந்து திகச்சு போய் நிற்கிறாங்க. என்னையா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஆனால் வந்து சண்முகத்துக்கு சொல்கிறாங்க, இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது சண்முகம், பார்த்துக்கோ என்னான்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாயா, இந்த பொண்ணு எப்பயுமே வந்து இந்த மாதிரி மட்டும்தான் வந்து நடந்துகிட்ருக்கோம், அதனால் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை காத்துட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சண்முகம் அடித்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்காம தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இதை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சண்முகத்துக்கு மறக்காமல் எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இவ்வளோ பிரச்சனையை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.